ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கொல்லையில் வச்சுருக்கிற பரங்கிக்காய் செடியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். நாங்கள் ஒரு 3 வெரைட்டி சொன்னாங்க. 3 வெரைட்டி விதை எங்களுக்கு கிடச்சிது. இவ்வளோ நாள் நாங்கள் மெதுவாக தண்ணி ஊற்றி தான் அதை வளர்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போது ஒரு 1 வீக்காக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் தண்ணி ஊற்றுறதில்ல, பயங்கர மழை. அதனால் நல்லா வருது செடி. பாருங்கள், இது வச்சு ஒரு 2 மந்த் ஆகுது. ஆடி மாதம் வச்சோன்னு நினைக்கிறேன். ஆவணி புரட்டாசி 2 மாதம் ஆகிடுச்சி. அதனால் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக வச்சோம் கொஞ்சம் முன்னாடி இந்த செடி. இது இப்போ தான் வளருது. இவங்களும் வந்துடுவாங்க கொஞ்ச நாளில். இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, 2 வெரைட்டி நாங்கள் வச்சோம். 3 வெரைட்டி வச்சுருக்கோம். ஆனால் இது எந்த விதைன்னு எங்களுக்கு தெரியலை. காய்க்கும் போது தான் தெரியும். 3 மாதத்தில் காய்க்கிற பரங்கி கணக்காக குட்டி குட்டியாக காய்க்கும். ஆனால் சீக்கிரமாக செத்து போயிடும். இதே 6 மாதம் வரைக்கும் படர்ந்து அதுக்கப்புறம் காய்க்கிறதுனாக்கா ரொம்ப நாள் காய்க்கும். நல்லா பெருசாக இருக்கும் காய். இவ்வளவு எங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகாது. யாராவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். போட்டுட்டோம், வச்சுட்டோம். இவ்வளோ நாள் தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ மழை பெய்யறதால தண்ணி ஊற்றுறதில்ல. எங்கள் பக்கம்லாம் பயங்கர மழை. எங்கள் வயல்லாம் ஃபுல்லாக அப்படியே வீணாக போயிடுச்சு. இதெல்லாம் பயிரெலாம் வீணாக போயிடுச்சு. கொல்லைங்கிறதால இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. இது கொஞ்ச நாள் கழித்து காய்ச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இப்போதைக்கு காடு இல்லை. மழை பெய்ய பெய்ய ஃபுல்லாக காடாகிடும். பாம்பெல்லாம் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த இடம் ஃபுல்லாக மூடிடுவாங்க. அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் எட்டிட்டு வச்சுருக்கோம். எல்லா செடியுமே வச்சுருக்கோம். பரங்கிக்காய் மட்டும் இல்லை. மற்ற செடியெலாம் நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இதில் இந்த செடி மட்டும் போடலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.